Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் limiting reagent in chemistry. So first definition, the limiting reagent is the substance completely consumed first in a chemical reaction determining the maximum product amount. So என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ல கம்ப்ளீட்டா எந்த சப்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கன்சியூம் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4Na இருக்குது, 4 சோடியம் இருக்குது, 3 குளோரின் இருக்குது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? 3 குளோரின் தான், 3 சோடியம் குளோரைட் தான் ஃபார்ம் ஆகுது. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? 3 குளோரின் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ இதில் ப்ராடக்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது எது? குளோரின். ஸோ குளோரின் இஸ் a limiting reagent அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்தது ஸ்டெப்ஸ் டு ஐடென்டிஃபை லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் த லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஈச் ரியாக்டன்ட். ஸோ ஒவ்வொரு ரியாக்டண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் டிவைட் பை இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் இன் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அது என்ன பண்ணணும்? அதோட கோஎஃபிஷியன்ட், பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் உள்ள அதோட கோஎஃபிஷியன்ட்னால டிவைட் பண்ணிக்கணும். அப்போ எதுக்கு லோயஸ்ட் வேல்யூ வருதோ அதுதான் என்னது அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து அமோனியா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சொல்கிறோம். ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 மோல்ஸ், இது வந்து ஒரு பேலன்சிங் ஈக்குவேஷன். 3 மோல்ஸ் ஹைட்ரஜன் இருக்குது, 1 மோல் நைட்ரஜன். ஸோ நம்மளுக்கு வந்து 2 மோல்ஸ் அமோனியா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ இது வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது 1.5 மோல் ஹைட்ரஜன், 1 மோல் நைட்ரஜன், 1 மோல் அமோனியா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மோல்ஸ் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா 2 மோல்ஸ் அமோனியா ஃபார்ம் ஆகுது. பட் இங்கே நம்மளுக்கு எவ்வளோ தான் இருக்குது? 1.5 மோல்ஸ் தான் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அமோனியா ஃபார்ம் ஆகுறது ஒரே ஒரு அமோனியா தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஹைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் அது ஒரு இஸ் த ரியாக்டன்ட் என்டையர்லி கன்சியூம்டு ஃபர்ஸ்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதில் வந்து அதை வச்சு என்ன பண்ணுறோம்? டிட்டர்மைனிங் த மேக்ஸிமம் ப்ராடக்ட் ஈல்டுன்னு சொல்கிறோம். அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக எவ்வளோ ஈல்டு கிடைக்கும், எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியலில் கெமிக்கல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கும், இப்போ அமோனியா ப்ராசஸ் சொன்னோம்ல அதுதான் ஹேபர் ப்ராசஸ் சொல்கிறோம், அதில் எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்? வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போது கால்குலேட்டிங் எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்ரிடே ப்ராசஸ், கம்பஷன் இன் என்ஜின்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸ்லலாம் இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.